ஆல்ரைட் நண்பா. ஸோ ராயல் ரம்பிள் 2025 முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா வேறு லெவலில் சம்பவம் வந்து போயின்னு இருக்குது. ஃபேன்ஸ் வந்து க்ரேஸியாக இருக்காங்க, கான்ட்ரவர்சி போயின்னு இருக்குது, நிறைய பேச்சு வார்த்தைகள்லாம் போயின்னு இருக்குது. ஈவன் இந்த ராயல் ரம்பிளில் ஃபர்ஸ்ட் ராயல் ரம்பிள் எவர் அந்த மாதிரி வந்து சொல்லின்னு இருக்காங்க. இது வந்து வெறும் அந்த இன்டர்நெட்டில் மட்டும் கிடையாது, ஈவன் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர்த்து அப்படி தான் இருக்குது, ஃபஸ்ட்டு ராயல் ரம்பிள் அந்த மாதிரிலாம். பட் பர்சனலி எனக்கு அப்படி தோணலை. என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுலாம் இல்லை, எஸ் நல்லா இருந்தது. அது உமன்ஸோட ரம்பிள் மேட்சாக இருக்கட்டும், அலெக்ஸாவோட ரிட்டர்னு, நிக்கி பெல்லாவோட ரிட்டர்னு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. எப்போவுமே பங்கமாக இருக்கும் உமன் மேட்ச்சு, பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. தென் நம்ம டாக் டீம் மேட்ச் வந்தோன்னா அதுவும் சூப்பராக இருந்தது. கோடி அண்ட் கேஓ மேட்ச்லாம் நான் சொல்லவே தேவையில்லை, அதை நான் ப்ரெடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். லேடர் மேட்ச் வந்தால் போதும், கெவின் ஓவன்ஸ் வந்து உயிரே கொடுப்பாருன்னு. அண்ட் நீங்கள் அதை தான் பார்த்தீங்க. எக்ஸாக்ட்லி ரெண்டு பேரும் வந்து தரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் மென்ஸோட ரம்பிள் மேட்ச் கூட வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. கேமரா ஆங்கிள், ஃபேஸ் ஆஃபு, ப்ரான் பிரேக்கரு, ஜாக்கப் ஃபாட்டு, ஸ்பீடோட டெபியூ அண்ட் நிறைய லோகன் பாலோட ஏஜே ரிட்டர்னு அண்ட் நிறைய விஷயம் இருந்தது. நான் இப்போ என் மைண்டில் வரல. ஆனால் எஸ், ஆக மொத்தத்தில் மென்ஸோட ரம்பிள் கூட நல்லா இருந்தது. ஆனால் எங்கே கேள்விக்குறி வருதுன்னா, ஏன் ஃபேன்ஸ் கொஞ்சம் காண்டாக இருக்காங்கன்னா, ஜே ஊசோ வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுதான் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கோவப்படுறதுக்கு ரீசன் இருக்குது, காரணம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக பில்டப் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்காக போயின்னு இருந்தது. ரம்பிளுக்காக பார்த்தா அந்தமாரி நீங்கள் ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட இந்த ரம்பிள் இருக்க போகுது, அந்தமாரி வேறு லெவலில் பில்டப் இருந்தது. கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஜெயிச்சதுனால டெஃபினெட்லி அது வந்து ஃபேன்ஸ் காண்ட் ஆக தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஸ், குந்தர் வர்சஸ் ஜேக்கான மேட்ச் பார்க்க போகிறோம். வாட் இஃப் ஐ சே ஒரு வாரம் முன்னாடி தான் இந்த மேட்ச் நடந்தது. அந்த சாட்டர்டே நைட் மேட் ஈவென்ட் பேப்பரியோவில் அந்த மேட்ச் தான் இப்போ ரெசல்மேனியால நடக்க போகுது. இதுதான் ஃபேக்ட்டு. பை த வே, ஜே ஊசோ ஏன் ஜெயிச்சாரு அதுக்கான காரணம் என்ன, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன், பாசிபிலிட்டி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். மேபி இந்த காரணத்தால் தான் ஜேவை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஜேக்க வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. பர்சனலி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஜெயிச்சதில். ஏன்னா அவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, டிசர்வ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன, டைமிங் சரியில்லை. காலங்காத்தால் அந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ நான் சொன்னேன், ஜெயிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு கோவம் கூட இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஆனால் ஓகே, அந்த மாரி தான். ஸோ வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரீட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்க, பட் ஓகே, இது ஒன்றும் நமக்கு வந்து புதுசு கிடையாது. கோவமாக இருக்கிறத விட டிசப்பாயிண்ட் ஆகிட்டிங்கன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இந்த வேர்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம நடந்துச்சு, அடுத்த இதுக்கு போவோம். ஸோ இந்த ஷோவில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஷோக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்த்துடலாம். சில அப்டேட்லாம் வந்துருக்கு, அதையும் கவர் பண்ணிடலாம். ஸோ ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போல் வின்னர்ஸ் கூட நம்மளோட கேம் ட்ரிபிள் எச் வந்து ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. மென்ஸோட ரம்பிள் மேட்ச் நம்மளோட ஜே, உமன்ஸோட ரம்பிள் மேட்ச் வின்னர் வந்து சார்லட் ஃப்ளேர். ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ஜெயிச்சதில் சில பேருக்கு டிசப்பாயிண்ட் இருக்கலாம், பட் இந்த வேர்ல்டுலேயே ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும். அது வேறு யாரும் இல்லை, உங்களோட நம்மளோட ஓடிசி ட்ராவல் சீஃப் தான். கண்டிப்பாக செம்ம ப்ரௌடாக இருப்பார் அவர். ஜே ஊசோ வந்து இந்த மாதிரி ரம்பிள் வந்து ஜெயிச்சது. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ட்வீட் போட்டிருப்பாரு ஈட்டுன்னு. ஸோ ரோமன் அஃப்கோர்ஸ் ஹாப்பியாக இருக்கார் ஜே ஊசோ ரம்பிள் ஜெயிச்சதில். அண்ட் வெறும் ரோமன் மட்டும் கிடையாது, ஜே ஊசோட அப்பா ரிக்கிஷி, எஸ், அவரும் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. ஒரு வீடு வந்து தெரிய வந்திருக்கு, மார்க் ஹென்ரி கூட இருக்கார். ஏதோ ஒரு வீட்டில், யார் வீடுன்னு தெரில, மார்க் ஹென்ரி வீடா ரிக்கிஷி வீடான்னு தெரில, ஒரு ஃபேமிலி ஓகேவா அங்கே இருக்காங்க, டிவியில் பார்த்துருக்காங்க. ஜெயிச்சதில் அஃப்கோர்ஸ் ரிக்கிஷிக்கு வந்து செம்ம ஹாப்பி, என் பையன் ஜெயிச்சிட்டான் அந்தமாரி. ஸோ வீடியோலாம் வந்தது, நான் வந்து ஃபோட்டோலாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு தரமான மேட்ச் நம்ம வந்து பார்த்து வந்து ப்ரூட்டல் மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து சில விஷயம் கவனிக்கணும், நான் வந்து கவனிச்சிருக்கேன் பர்சனலி. என்னன்னா மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது, அதில் அந்த ஸ்பாட்லாம் பார்த்தோன்னா அந்தமாரி இருந்தது. அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, கேஓ வந்து கொஞ்சம் சரியில்லை. அண்ட் முக்கியமாக நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து சரியில்லை, அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு, மல்டிபிள் இன்ஜுரி ஆகிருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட வரல, கோடி ரோட்ஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேச வரல. இது சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் இதனால சில ரூமர்ஸ்லாம் போயின்னு இருக்குது, அப்போ கோடியை வந்து டைட்டில் ரிலிங்க்விஷ் பண்ணுவாரா. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்தமாரி ரோட் டு ரெசல்மேனியாவில் இந்த மாதிரிலாம் நடந்தால் மோஸ்ட்லி டைட்டில் வந்து ரிலிங்க்விஷ் பண்ணிவிடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இது வந்து புரியுதில்ல, ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம், இது வந்து ஸ்டோரியோட பார்ட்டாக கூட இருக்கலாம். போக நமக்கு வந்து தெரியும். ஏன்னா அவங்க காட்டின விதம், இன்டர்வியூவில் சொன்ன விதம்லாம் எனக்கு ஃபேக் மாரி தான் தோணுச்சு. பார்க்கலாம், இன்னும் ஃபர்தர் அப்டேட்டாக வந்தால் அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு
மேஜர் இன்ஜுரின்னு வந்து கோடி ரிலேட்டட் வந்து தெரிய வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஸ்டோரியோட பார்ட் இல்லை ரியலி கோடிக்கு வந்து பெரிய இன்ஜுரி ஆயிருக்கா? ப்ளஸ் நம்ம வந்து அந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா ஸ்லோவாக வந்து கோடியை ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆகுது. அது வந்து நம்மளோட சிஎம் பங்க் கூட அவர் பண்ண ப்ரோமோவாக இருக்கட்டும், இல்லை ஸ்மாக் டவுனில் அவர் வந்து பண்ண ப்ரோமோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி போக அவர் வந்து லைட்டாக ஹீல் மாதிரி பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் பார்த்தோன்னா கதறுவார், சாமி ஜெயின் பார்த்தோன்னா அதை பார்த்து ஓடி வந்து கெவின் ஓவன்ஸை பிடிப்பார், ஸ்டாஃப்லாம் பிடிச்சிப்பாங்க. ஆனால் கோடியை வந்து கெவின் ஓவன்ஸை செக் அவுட் கூட பண்ண வரமாட்டார், செக் பண்ண கூட வரமாட்டார். அவர் பட்டுக்கு போவார், 2 டைட்லேயே பார்த்தோன்னா ஷோ ஆஃப் பண்ணுவார், ஃபேன்ஸ்லாம் வந்து சியர் பண்ணின்னு இருப்பாங்க. லிட்ரலி அந்த ஹோம் லேண்டரோட வைப் பார்த்தோன்னா அப்படியே வந்து வரும். ஸோ கோடி அந்த மாதிரி ஃபேஸ் கிடையாது. கோடி வந்து ஒரு பேபி ஃபேஸ், இந்த கம்பெனியோட நம்பர் 1 ஃபேஸு அண்ட் பெரிய ஃபேஸு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கோடி போய் பார்த்துருக்கணும். பட் இல்லை, இங்கே பார்த்தோன்னா கோடி கண்டுக்கவே இல்லை. ஸோ ஒன்று டபிள்யூ பார்த்தீங்கன்னா இங்கே கோடியை ஸ்லோவாக வந்து ஹீல் டர்ன் பண்ணுற மாரி ஒரு வழியில் வந்து கொண்டு போயின்னு இருக்காங்கன்னு வந்து எனக்கு தோணுது. இல்லை ட்வின்னராக கூட வந்து வைக்கலாம். ஏன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காராரு, இந்த ராயல் ரம்பிள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அண்ட் இங்கே அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஸோ ஆமாப்பா என்னால் ரம்பிள் வந்து ஜெயிக்க முடியல, நான் வந்து எல்லாம் பண்ணேன், நான் நினச்சா என்னோடய பவரை கூட யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், பட் அதெல்லாம் கிடையாது. இங்கே நம்ம எது பண்ணாலுமே வந்து தான் ஆன் பண்ணோம் அந்த மாதிரி அவர் சொல்ல வர ஏர்ன் பண்ணி தான் நான் வந்து ஜெயிப்பேன். அண்ட் ஜான்சன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எலிமினேஷன் சாம்பரில் போக போகிறாரு அண்ட் அங்கே ஜெயிக்க போகிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் ரெசல்மேனியாவில் மெயின் இவென்ட் பண்ண போகிறாரு அண்ட் தன்னோட 70th சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்க போகிறாருன்னு இங்கே நம்மளோட ஜான்சனை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இங்கே வந்து என்ன பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் அதை நான் வந்து பண்ண போகிறேன் அந்த மாதிரி பார்த்தா ஜான்சனாக சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட ட்ரிபிள் வந்து இங்கே கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளோட ஜான்சனாக பார்த்தா டைரக்ட்லி இப்பயே வந்து சாம்பருக்காக குவாலிஃபை ஆகிட்டார். ஏன் ஆகிட்டார்னா ஏன்னா ரம்பலில் அவர் வந்து ரன்னப்பராக இருந்தார், கடைசி வரைக்கும் அவர் தானே இருந்தார். ஸோ அதனால் பார்த்தோன்னா ட்ரிபிள் ஹெச் டேரெக்டாகவே இப்பயே ஜான்சனாவை அந்த சாம்பர் இதில் குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அடுத்தது நம்ம எப்போ ஜான்சனாவை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பேட் நியூஸ். ஜான்சனாவே சொல்கிறாரு அடுத்தது வந்து அவர் மூவிக்கு ஷூட் பண்ண போகிறாரு. எஸ், அவர் வந்து திரும்பி பெரிய கேப் எடுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் எப்போ வருவாருன்னு தெரில. மேபி எலிமினேஷன் சாம்பரில் வரலாம், இல்லை எலிமினேஷன் சாம்பர் முன்னாடி வரலாம். நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் நினச்சேன் ஃபுல் டைம் வந்து வர போகிறாரு, ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்மாக்டவுன் ராவில் இருப்பாருன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி தெரியல. இங்கே திரும்பி அவர் வந்து மூவிக்காக போகிறாரு. ஸோ ஜஸ்ட் வந்தார் ரம்பிளில் அண்ட் அப்பீன்ஸ் பண்ணார் அண்ட் இப்போ போகிறாரு. ஸோ அவரோட முக்கியமான கோல் வந்து இப்போது சாம்பர் தான். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ரம்பிள் வின்னர் ஜே உசோ பற்றி. மெயின் இவெண்ட் ஜே உசோ பற்றி. ஃபஸ்ட்டு டைட்டிலில் தான் மெயின் இவெண்ட் இருந்தது, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெசல்மேனியாவில் இவர் வந்து மெயின் இவெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் இங்கே ஜே என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து இப்போது தோணுது என்னால் இப்போ குந்தரை வந்து தோக்கடிக்க முடியும் அண்ட் அந்த டைட்டில் வந்து என்னால் ஜெயிக்க முடியும். ஸோ எஸ், அந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் தோத்துட்டாரு, பட் இப்போ என்னால் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஜேக்கு ஃபீல் வருது. அந்த மாதிரி பார்த்தோன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் லுக் லைக் அவர் வந்து ஜெயிக்கலாம். ஆல்சோ ராயல் ரம்பிள் ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ராயல் ரம்பிள் 2025 வாஸ் த ஹையஸ்ட் கிராசிங் ராயல் ரம்பிள் இன் WWE ஹிஸ்ட்ரி. இது சின்ன விஷயம் கிடையாது. இவங்க வந்து எப்போவுமே பார்த்தோன்னா ஹையஸ்ட்னு வந்து ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து இது நல்லது தான். அண்ட் நண்பா, இந்த கான்ஃபரன்ஸில் ஜான்சனை வந்து பேசின விதம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா லிட்ரலி அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த ரம்பிளுக்கு முன்னாடி அவர் பேசினதில் நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்படியே டவுட்டில் இருந்தார், நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெயிக்கிறது, என்னால் டைட்டிலே ஜெயிக்க முடியாது போல் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பட் இப்போது ராயல் ரம்பிளில் தோத்துட்டார், ஆனால் கடைசி வரைக்கும் போனார்ல, மேபி அந்த ஒரு ஹோப் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் தாண்டா ஜெயிக்க போகிறேன், நான் சாம்பர் போகிறேன், டைட்டில் ஜெயிக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தோன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து இதை ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க நம்மளோட சீனாவோட வாய்ஸில். அண்ட் நம்மளோட நிக்கி பேலா டபிள்யூஇல வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் இது ஜஸ்ட் ஒரு அப்பீரன்ஸ் தானா, இல்லை இனிமேல் டபிள்யூஇல அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. பட் லுக் லைக் சி இஸ் ஃபைனலி பேக். லிட்ரலி அவங்க வந்து இருக்க போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டில் கூட பேசியிருக்காங்க. அண்ட் அங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் வேலைலாம் இருக்குது. அண்ட் நிக்கி பேலா மட்டும் வந்து டபிள்யூஇல வரல, ஜார்டன் கிரேஸ் அவங்களும் பார்த்தோம் அஃபிஷியலி இப்போது டபிள்யூடபிள்யூட ஒரு ராஸ்டரோட பார்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு டிஎன்ஏவோட ரெஸ்லராக இருந்தாங்க, பட் இப்போது டபிள்யூஇல கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட பார்த்தா இப்போ இவங்க டிஎன்ஏ ரெஸ்லர் கிடையாது,
இப்போது அவங்க அஃபிஷியலி WWE சூப்பர் ஸ்டார். அண்ட் சார்லட் ஃப்ளேர் வந்து 2வது வாட்டி ரம்பிள் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரிக் ஃப்ளேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, செகண்ட் டு நவுன் டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர், த குயின் இஸ் பேக் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு. அப்பா அஃப்கோர்ஸ் பொண்ணுக்கோசம் போடுவார். தென் ஐசோ ஸ்பீட் வந்தார்ல, அந்த மனுஷனுக்கு பெரிய ரெஸ்பெக்ட். ஆனால் லைவ் சூப்பராக பண்ணார். நான் யூடியூப்பில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது அந்த லைவு. மிஜு கூட பேசுனதாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமா பேசலாம். பை த வே வந்தார், பயங்கரமாக அடி வாங்கினார். பிரான் பிரேக்கர் கிட்ட தூக்கி சொருகிட்டார். அது பார்க்கவே செம்ம ஹார்டாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்டர்நெட்டில் பிரேக் பண்ணிட்டாரு. வியூஸ்லாம் வேறு லெவலில் பிச்சுன்னு போயின்னு இருக்குது. ஸோ எதுக்காக WWE பார்த்தோன்னா ஐசோ ஸ்பீடை யூஸ் பண்ணாங்களோ அதில் ஒரு வகையில் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். வேறு லெவலில் பார்த்தோன்னா வியூஸ் போயின்னு இருக்குது. சில ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. அவரோட கழுத்தில் பேண்டை போட்டாங்க, சைடில் பார்த்தோன்னா குச்சி வச்சு நின்று இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போது அவரோட நிலைமை வந்து சரியில்லை. ஆனால் செத்து போட்ட கோப்ஸ்டோம் வந்து ரோமன் மண்டே வந்து கால்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்துருக்கு, ரோமனை இட்டுன்னு போயின்னு இருக்காங்க. ஆனால் ரோமன் திரும்பி ரம்பிள் மேட்ச்சுக்கு போகிறாரு. இல்லைப்பா நான் மேட்ச் பண்ணோம் அந்த மாதிரி வந்து போயின்னு இருக்காரு. அவர் எலிமினேட்டும் பண்ணாச்சு. இது செத்து வந்து கொஞ்சம் ஓவராகவே கோப்ஸ்டோம் போட்டார் போல். மண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் திரும்பி போகிறாரு மேட்ச் விளையாட. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அந்தமாரி செத்து வந்து பண்ணி விட்டார். அண்ட் நண்பா இந்த ரம்பலில் பல மூமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து அதிகமாக பாப் கிடச்சிது, அதிகமாக சவுண்ட் வந்ததுன்னா அது அலெக்சா பிளேஸோட ரிட்டர்னுக்கு தான். தரமான பாப் வந்து கிடச்சிது. அந்த ஸ்டேடியமே பார்த்தோன்னா அதர் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ அலெக்சாவுக்கு வந்து வேறு லெவலில் ஹையஸ்ட் பாப் வந்து அந்த ஷோவில் அலெக்சாவுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அலெக்சா பற்றி நம்ம பேசினோன்னா லுக் லைக் அவங்க வந்து அந்த ஈவில் கேரக்டரில் தான் வந்திருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம். அண்ட் ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு. நம்மளோட ஜிம்மி ஊசோ லிட்டரலி செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஜே வந்து ரம்பிள் வின் பண்ணிட்டாருல. அஃப்கோர்ஸ் ஒரு பிரதர்னா ஹாப்பியாக இருக்காதா? ஸோ ரோமனும் ஹாப்பியாக இருக்காரு, இங்கே ஜிம்மியும் ஹாப்பியாக இருக்காரு. அண்ட் ரிக்கிசி அப்பா அவரும் வந்து ஹாப்பியாக இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் பிளட் லைன் சம்மூன் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் போன வருஷம் ஒரு ஆல் ரம்பிள் வந்து ஆஸ் அ ஆடியன்ஸாக ஜாக் ஆஃப் ஆட்டு பார்த்துருந்தாரு. ஒரு வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு. நான் இதை அப்டேட் வீடியோவில் கூட அப்போது ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போது அந்த மனுஷன் ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் ரம்பிளில் இருக்காப்புல. அண்ட் பல பேரை வந்து எலிமினேட்டும் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ வேர்ல்ட் இஸ் அ சர்க்கிள்னு சொல்லலாம். அண்ட் நண்பா ஜெயிச்சது வந்து உண்மையிலே சில ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கல போல். ஏன்னா யூடியூப்பில் அவர் ஜெயிச்ச வீடியோக்கு அப்லோட் பண்ணதுக்கு டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடச்சிருக்கு. நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்துருக்கீங்க 50-50. இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கன்டையர் பற்றி. இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி ட்ரூ வந்து ஒரு தரமான ஹைப்பில் இருந்தார், டாப்பில் இருந்தார். ஜான்ஸ்னா, ரோமனு, இவங்க பற்றிலாம் நம்ம பேசும்போது பங்கு செத்து அதில் ட்ரூ வந்தார். ஆனால் நீங்கள் ரம்பலில் வந்தீங்கன்னா ட்ரூ இருக்கிற மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் அந்த டாப் ஆளுங்களாம் வந்து கடைசியில் டாப் 6 டாப் 5ல் அங்கே வந்து ட்ரூ கிடையாது. ட்ரூ வந்து சீக்கிரமாக வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. இந்த கதையிலேருந்தே வந்து தூக்கிடுறாங்க. அதுவும் சம்மந்தமே இல்லாமல் டேமன் பீஸ் வந்து ட்ரூ வந்து எலிமினேட் வந்து பண்ணிடுறாரு. ஸோ எங்கேயோ பார்த்தோன்னா ட்ரூவை வந்து கண்டுக்காத மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஈவன் இன்டர்நெட்டில் என்ன சொல்ல பார்த்தோன்னா ட்ரூவை வந்து ட்ரிபிள்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு அந்தமாரி. அண்ட் இப்போது அப்டேட்னா தெரிய வந்திருக்குன்னா ட்ரூ வந்து எலிமினேட் ஆனார்ல, அதுக்கப்புறம் வந்து செம்ம பயங்கரமாக கோவமாக வந்து போயிருக்காரு. பேக் ஸ்டேஜில் கத்தியிருக்காரு. அண்ட் அந்த அரினாவை விட்டு பார்த்தோன்னா அவர் வந்து போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ எங்கேயோ பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் நான் இதை பர்சனலி இதை ஸ்டோரியில் தான் இதை ஆட் பண்ணுவேன். ஏன்னா இப்போலாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் ஸ்டோரியை பில்டப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ட்ரூ கூட இப்போ வந்து சீனியர் பிளேயராக ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து ஸ்டோரியோட பார்ட்டாக இருக்கும். அப்படி ரியலாக இருந்ததுன்னா இது டோட்டலி வேறு விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஓவராகவே வந்து வீடியோ போட்டாச்சு. ரொம்ப டயர்டாகிட்டேன். நேற்றுலேருந்து நான் தூங்கலை. ஸோ இப்போது நல்லா தூங்க போகிறேன். நாளைக்கு வந்து உங்களை அப்டேட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.